ICC Champions Trophy 2025 ஃபைனல் இந்தியா நியூசிலாந்து கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டீம் தான் இந்த சீரியஸோட ஸ்ட்ராங் டீம்ஸ் அப்படின்னு ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன். அந்த ரெண்டு டீமும் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. இந்த எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது. ஏன்னா ஒரே குரூப்பில் இருக்காங்க, ஆப்போனன்ட்ஸை காலி பண்ணிவிட்டு இந்த ரெண்டு டீமும் ஃபைனலுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்தியா நியூசிலாந்து ICC ஈவெண்ட்ஸ்னால் கண்டிப்பாக நியூசிலாந்து பெஸ்ட் ஃபைட்டை கொடுத்துருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அதிகபட்ச வெற்றிகள் அடைஞ்ச டீமாகவும் இருக்காங்க, சாம்பியனான டீமாகவும் இருந்திருக்காங்க. நியூசிலாந்து ஒரு முறை சாம்பியனாக இருக்காங்க. இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக தான் அந்த வெற்றி கிடச்சிது அப்படின்றது இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். அண்ட் இந்தியா இன்றைக்கி நல்லா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பான கண்டிஷன் பேஸில் அவங்க தான் பெஸ்ட்டாக இருக்காங்க. நியூசிலாந்து காம்பினேஷனாக பெஸ்ட்டாக இருக்காங்க. ஒரு சூப்பர் ஃபைட் உள்ள மேட்சை எதிர்பார்க்கணும். நியூசிலாந்து ICC ஈவெண்ட்ஸில் க்ளோஸாக வர்றது அப்படிங்கிறது இருக்கிற ஒரு விஷயந்தான். பட் அவங்க ஜெயிக்கிறாங்களா, நிறைய வெற்றிகள் அடைகிறாங்களா அப்படின்ற அந்த இடத்துல கேள்வி தான் வைக்கிறோம். நான் சவுத் ஆஃப்ரிக்காவை நிறைய நேரங்களில் சோக்கர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நியூசிலாந்து க்ளோஸாக வந்து தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இருக்குது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குது. நியூசிலாந்து என்ன மாதிரி அப்ரோச்சை அகெயின்ஸ்ட் இந்தியா பண்ணுவாங்க பேசலாம். March 9 1 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 2:30 PM ஸ்டார்ட் ஆகுது. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது, குறைவான கமிஷன் எடுத்துக்கிறதுனால நல்ல லாபம் நமக்கு கொடுக்குறாங்க. 100% TDS GST கிடையாது, அந்த வகையில் பெஸ்ட்டு. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ₹5 கான்டெஸ்ட்டில் iPhone 16 கொடுக்குறாங்க. அதையும் பயன்படுத்திங்க. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. நியூசிலாந்து அதே லெவனோட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். டெவன் கான்வேக்கு வாய்ப்பு இருக்குமா, அது ஒரு விஷயமா கேள்வியாக இருக்குது. ஒரு பாயிண்டில் ஹென்ரி போன போட்டியில் இன்ஜுரி ஆனார், ஷோல்டர் இன்ஜுரி ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பவுல் பண்ணதுனால அவர் தொடர்பார்னு எதிர்பார்க்குறேன். ஒருவேளை அவரோட இன்ஜுரி கஷ்டமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துச்சுன்னா நாதன் ஸ்மித் இல்லாட்டி ஜேக்கப் டஃபிக்கான வாய்ப்போடு இருக்கும். நாதன் ஸ்மித்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்னு பார்க்குறேன். ஏன்னா பேட்டிங் பேஸ்லேயும் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும் நாதன் ஸ்மித்தால். வெல்லியங் ரவீந்திரா ஓப்பன் பண்ணுவாங்க. ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டை, குறிப்பாக ICC ஈவெண்ட்ஸில் 5 செஞ்சுரிஸ் இது வந்து ரொம்பவே குறைவான பீரியட்ஸில் பண்ணதுனால கண்டிப்பாக ஒரு மேலே ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட் வரும். சூப்பராக வருது அப்படின்றதையும் பார்க்குறோம். கேன் வில்லியம்சன் டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்கார். பாகிஸ்தான் லீக்கில் அந்த அளவுக்கு இல்லாட்டியும் துபாயில் நல்லா பண்ணியிருக்கார். போன போட்டி சூப்பராக இருந்தது, நல்லா ஃபார்மில் இருக்காருன்னே சொல்லலாம். டெரல் மிச்சல் டீசெண்டான பிளேயர். ஸ்பின் யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக டீசெண்டாக விளையாடுவார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருந்தால் கூட ஸ்லோ ட்ராக்ஸில் பெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிற அங்கேயுமே நம்ம யோசிக்கணும். டாம் லாத்தம் ஸ்வீப்பில் ஆடுவார். இந்தியா ஸ்பின்னர் செட் ஸ்வீப் ஆடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கிளென் பிலிப்ஸு சூப்பரான பிளேயர், எல்லா ஃபார்மேட்லேயும் பெஸ்ட்டாக இருக்கார், பார்க்கலாம். அண்டு பிரேஸ்வெல் டீசெண்டான பவுலிங் கொடுக்குற, ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் கொடுக்கக்கூடிய குவாலிட்டி இருக்குது, நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. மிச் சான்னர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அகெயின்ஸ்ட் இந்தியா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஹென்ரியோட பவுலிங் நியூ பாலில் ரொம்பவே ஸ்பெஷல். அது மிஸ் பண்ணுவாங்களா இல்லை கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஜேமிசன் அவரோட ஹைட்டுக்கு விக்கெட்ஸை எடுக்க முடியும். வில்லியம் போகிறவருக்கு கண்டிஷன் பேஸில் கண்டிப்பாக டீசன்ட் போகல, அவரோட வேரியேஷன் பவுன்ஸு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இந்தியா இங்கே மாற்றம் இருக்காது, மோஸ்ட்லி அதே 11 தான். ஒரே ஒரு இடத்துல சின்ன டெம்டேஷன் யோசிக்கலாம். குல்தீப் யாதவ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ஹர்ஷித் ராணா ஒரு பேஸர், இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்டில் எக்ஸ்ட்ரா பேஸர் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு யோசிக்கலாம். பட் நியூசிலாந்துக்கு எகென்ஸ்டாக இந்த யூனிட்டை வச்சு தான் இந்த சீரியஸில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியா இந்த சீரியஸில் ஆப்போனன்ட்ஸ் விளையாண்டவங்க எல்லாத்தையும் ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. விளையாண்ட போட்டிகள் எல்லாத்துலேயுமே ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி காம்பினேஷனில் ஹர்ஷித் ராணா ஏழியாக இருந்தார் அப்படின்ற இடம் ஓகே. சடனாக வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு டெஸ்ட்டாக கொடுத்தாங்க, அந்த இடத்துல சக்ஸஸ் பண்ணதுனால அந்த காம்பினேஷனே பெஸ்ட்டாக இப்போதைக்கு ரோஹித் சர்மா அண்டு கோ யோசிக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அதே அவனோட போகிறதுக்கான வாய்ப்பு ஹர்ஷித் ராணாவுக்கோ அஸ்தீப் சிங்குக்கான வாய்ப்போ இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ரிசர்வ் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தருக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு பாயிண்டில் வாசி எதுவும் யோசிக்கலாம். என்ன மாதிரினா நியூசிலாந்து சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு ஆஃப் பிரேக் பவுலரை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், முக்கியமான மேட்ச்சில் ஒரு மாற்றம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சாதான். மற்றபடி வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் நான் பார்க்குறேன். இந்த 4 பேருக்கும் இந்த 11ஓட போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் சுப்மன் கில் கடந்த 2 போட்டியில் ஃபெயிலியர் அப்படின்னா கூட ஓரளவுக்கு டவுன் ட்ராக்கில் பெட்டராக விளையாடக்கூடிய பிளேயர். ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் குயிக்காக எளியாக ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு, மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 10 over 60 70 அப்படிங்கிற ரேஞ்ச் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு உதவியாக இருக்குது. அதை பண்ணணும்னு பார்க்குறாரு.
விராட் கோலி ஸ்ரேயாஸ் ஐயர் மிடில் பேஸில் சூப்பராக விளையாடுறாங்க, சம ஃபார்மில் இருக்காங்க. டவுன் ட்ராக்கில் விராட் கோலி அப்ளை பண்ணி விளையாடுறாரு. முக்கியமான போட்டியில் எப்பயுமே அந்த சக்ஸஸ் கொடுக்க முடியும், அதுதான் விராட் கோலி. ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக வேறு லெவல் பண்ணுவார். மிடில் பேஸில் நியூசிலாந்து நிறைய ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கிறதுனால ஸ்ரேயாஸ் ஐயர் இம்பார்ட்டண்டாக இருப்பார். அக்ஷர் பட்டேல், கேஎல் ராகுல், ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா இவங்கெல்லாம் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க. கேஎல் ராகுல் டபுள் ஆப்ஷனாக விக்கெட் கீப்பிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. அக்ஷர், ஹார்திக், ஜடேஜா இவங்கெல்லாம் பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க. சனி, குல்தீப், வருண் சக்கரவர்த்தியோட போலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்தியாவில் இந்த பிளேயர் பெஸ்ட்டாக இல்லை, ஃபார்மில் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியல, அந்தளவுக்கு எல்லாருமே பெஸ்ட்டாக இருக்காங்க. சொல்லப்போனால் இந்தியன் டீமோட பிளான் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்குது. ரோஹித் சர்மா ஒரு பக்கம் ஹிட்டிங்கில், சுப்மன் கில் ஸ்டெபிலிட்டியில், விராட் கோலி ஸ்டெபிலிட்டியில், ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்டெபிலிட்டி, 3 பேருமே பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டெபிலிட்டி. இதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது குயிக்காக ஆடுற இடத்துல அக்ஷர் அண்ட் மறுபடியும் ஸ்டெபிலிட்டி கொடுக்க கேஎல், குயிக்காக ஆடணும் இல்லை ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும் எப்படினாலுமே ஹார்திக்கு, இந்த மாதிரி ஒரு அழகான காம்பினேஷனில் வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஒன் டே கிரிக்கெட்டில் டாப் 4ல் 3 பிளேயர்ஸ் கண்டிப்பாக ஸ்டெபிலிட்டி பேஸில் இருக்கணும், பேக் எண்டில் கொஞ்சம் குயிக்காக ஆடணும், ஹிட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் அழகாக யோசிச்சுருக்காங்க. அது வந்து ஒர்க்காகவும் ஆயிருக்கு இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கும். அக்ஷரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஏன் அனுப்புகிறாங்க, கேல மேலே அனுப்பலாமே அப்படிங்கிற அந்த ஆங்கிள் யோசிக்கிறாங்க. பட் கேல பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஃபினிஷர் தோனி அந்த இடத்துல அப்படி ஒரு விஷயத்த பண்ணார், அதே ஒரு இடத்த தான் வச்சு பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு சக்ஸஸும் கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு அவர் அடாப்ட் பண்ணி விளையாண்டுட்டுருக்காரு. சொல்லப்போனால் அவர் ப்ராக்டிஸ் பேஸில் நிறைய நேரங்களில் ஓல்டு பால் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டீமு. கண்டிப்பாக காம்பினேஷனாக பெட்டராக இருக்காங்க. இந்த சீசனில் ஒரு கப்பை வாங்கிட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் துபாயில் மழை இல்லை அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட்டு. 36 போட்டியில் 13 பேட் ஃபர்ஸ்ட், 22 சேசிங், ஒரு டை மேட்ச்சு. 36 போட்டிங்கிறது இங்கே குறைவு தான் சொல்லணும். ஏன்னா 36 போட்டி டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் விளாண்ட ஒன் டே கிரிக்கெட். சின்ன சின்ன டீம்ஸ்லாம் நிறைய விளையாண்டுருக்காங்க, அதை இங்கே கால்குலேஷனில் எடுத்துக்கல. 229 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ், 355க்கு 5 அப்படிங்கிறது ஹை ஸ்கோராக இருந்திருக்கு. ஹாங்காங் 116க்கு 10 அப்படின்னு லோவாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்கோர் எதிர்பார்க்கலாம்? ரீசெண்டாக IL T20 மேட்சஸ் நடந்தது, அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் பிச்சர்ஸ் எல்லாம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான பெரிய டைம் இல்லை. அதனால் நிறைய கிராஸ் வச்செல்லாம் இல்லை, அப்படியே இருந்தாலும் லைவ் கிராஸ் கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அதனால் இங்கே பைண்ட் பண்ண ஒரு ட்ராக் எதிர்பார்க்கலாமே தவிர பெரிய லெவலில் ஜோஸ் இருக்கிற ட்ராக்ஸை எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்ஸ் தான் இருக்கும். நல்லா பைண்ட் பண்ணி நல்லா ஹார்டாக ரோலர்லாம் போட்டு ரெடி பண்ண முடியும், அதை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கிறதுனால லேட்டர் பேஸில் ஸ்லோ டவுன் தான் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பேட் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நியூசிலாந்து இப்போ பேட் ஃபர்ஸ்ட்டில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் சேஸோ பேட் ஃபர்ஸ்ட்டோ ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்காங்க. அதில் இங்கே பேட் ஃபர்ஸ்ட்டு பண்ணி ரன்ஸாக அந்த போர்டு இந்தியா வச்சிட்டாங்கன்னா நியூசிலாந்தை காலி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா பேக் அண்டில் ஸ்பின்னர்ஸ் நல்லா இருக்காங்க. இந்தியா டேயில் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 4 ஸ்பின்னர்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக வீசிட்டு இருக்காங்க. அங்கேயுமே அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும், அந்த இடத்துல பார்க்குறோம். நியூசிலாந்து ஸோ ஒருவேளை இந்தியாவுக்கு எகென்ஸ்டான்னு யோசிக்கும் போது இங்கேயுமே 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஃபைட் கொடுக்க முடியும். இருந்தாலும் நியூசிலாந்து இந்தியா இந்த 2 டீமை கம்பேர் பண்ணும்போது ஒரு பாயிண்டில் மட்டும் இந்தியா எட்ஜில் பெட்டராக இருக்காங்க. அப்படின்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்காங்க. அக்ஷரோட கண்ட்ரோல் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் ரவீந்திர ஜடேஜாவோட கண்ட்ரோல் நல்லா இருக்குது. குல்தீப் யாதவ் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கார். குல்தீப் கிட்ட அதிகமாக விக்கெட்ஸ் வரல அப்படின்னா கூட ஓரளவுக்கு கண்ட்ரோல் வச்சு வீசிட்டு இருக்காரு. இதில் வருண் சக்கரவர்த்தி வந்து பெரிய டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணுறாரு. ஏன்னா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்ட்ரோல் ப்ளஸ் விக்கெட் டேக்கிங் ரெண்டுமே கொடுக்கறதுனால இது வந்து நியூசிலாந்துக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும். இதே நேரத்தில் பேட்டிங் பேஸ்லன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் இருக்காங்க. நியூசிலாந்து சைடுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி டவுன் ட்ராக்ஸில் டெரல் மிச்சல், டாம் லாத்தம் கொஞ்சம் டவுனாக இருப்பாங்க. கிளிப்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஹிட்டிங் பேஸில் இங்கே பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி இருக்குது. பிரேஸ்வெல்ல ஸ்வீப்பில் ஆடுவார், அதே நேரத்தில் பால் கோடு கழிச்சிட்டு வந்தால் அந்த இடத்துல பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும். இவங்கெல்லாம் நல்ல பிளேயர்ஸ் அப்படின்னா கூட, இதுக்கு முன்னாடி இப்போ பாகிஸ்தானில் நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா கூட, இந்த கண்டிஷன் பேஸில் யோசிக்கும் போது இவங்க அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் ஆப்வியஸாக இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக டாப்பில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அந்த வகையில் ரச்சின் ரவீந்திராவை யோசிக்கலாம், அது தப்பு இல்லை. அதே மாதிரி கேன் வில்லியம்சன் அகெயின்ஸ்ட் இந்தியா நல்லா பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் சக்ஸஸ் பண்ணலாம். ஒரு இடத்துல இவங்க தான் த்ரெட்டாக இருக்க முடியும். இவங்களை காலி பண்ணிட்டா பேக்கனில் இருக்க பிளேயர்ஸை ஈஸியாக காலி பண்ண முடியும். குறிப்பாக
பேக்கெண்டில் இங்கே இருக்கிற பிளேயர்ஸு ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்படுவாங்க. சும்மா டெய்லண்டர்ஸ் எப்பயுமே இந்தியாவுக்கு டிஸ்டர்பாக இருப்பாங்க. ஆனால் ஸ்பின்னர்ஸை வச்சு அங்கே காலி பண்ண முடியும். பும்ரா மாதிரி பவுலர் இல்லாதது கண்டிப்பாக பின்னடைவு தான் இந்தியாவுக்கு. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வச்சுருந்தாங்கன்னா, அந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர் வச்சுருந்தாங்கன்னா இந்தியா இன்னுமே சிறப்பாக செயல்பட முடியும். அவர் இல்லாமல் இப்போ சூப்பராக செயல்படுறாங்க. குறிப்பாக ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஃபேக்ட்டு. அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த கப்பை எடுத்துகிட்டு வந்துடலாம். நியூசிலாந்து பவுலிங் பேஸில் ரச்சின் ரவீந்திரா, பிலிப்ஸு, பிரேஸ்வெல், சாண்டர் இந்த 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பார்ட் டைம் ஸ்பின்னர் அப்படின்னு ரவீந்திரா சொன்னால் கூட கண்டிப்பாக குவாலிட்டி பவுலிங் கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு. ஹென்ரி, ஜேமிசன் ஓவருக்கு 3 பேஸை 3 பேருமே டீசன்ட் பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் அக்சரு, ஹார்டிக்கு, ரவீந்திர ஜடேஜா, முகமது சமி, குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் பவுல் பண்ணுறாங்க. ஹார்திக் பாண்டியா அண்ட் சமி தான் நியூ பால் எடுத்து வீச ஆரம்பிக்கிறாங்க. பாசிபிளாக பவர் பிளே சைட்லேயே அக்சர் பட்டேலை கொண்டு வரலாம். ஓரளவுக்கு விக்கெட் டேக்கிங் பேஸில் கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரை மேனேஜ் பண்ணுறதுக்காக வருண் சக்கரவர்த்தியை எளியாக கொண்டு வந்து விக்கெட் எடுக்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அப்படி தான் ஹெட்டுக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்தினாங்க. டெஃபினட்டாக இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக டாப் ஆர்டரில் இருக்க ஒரு லெஃப்ட் ஹேண்டை ரீசெண்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு இடத்த வருண் சக்கரவர்த்தி உடைக்க முடியும். அதை பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். எனிவே லேட்டர் பேஸில் ஒரு சில ஓவர் குல்தீப் ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது அக்சர் ஏழையாக மோஸ்ட்லி முடிக்க பார்க்குறாங்க. 2 லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸை ஒரே நேரத்தில் பயன்படுத்த விரும்புறது இல்லை ரோஹித் சர்மா. ஆனால் மேக்ஸிமம் அக்சரை முடிச்சுட்டு பேக் எண்டில் ரவீந்திர ஜடேஜாவை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இல்லாட்டி ரவீந்திர ஜடேஜா ஒரு எண்டில் இருந்துட்டு ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் அக்சர் பட்டேலை திருப்பி கொண்டு வர பார்க்குறாங்க. இதுதான் இந்த டெம்ப்ளேட்டில் மோஸ்ட்லி இருக்குது. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணுங்கள். அண்ட் நியூசிலாந்துன்னு பார்க்கும்போது லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் சாண்டர் அவர் கொஞ்சம் முழுமையாக ஓவர்ஸ் வீசிடலாம். பிரேஸ்வெல்ல கூட நிறைய பயன்படுத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நிறைய ரைட் ஹேண்டர் ஸ்டாப் ஆர்டரில் இந்தியா சைடு இருக்கிறதுனால ரச்சின் ரவீந்திராவோட ஓவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னே எதிர்பார்க்குறேன். கேப்டனாக நம்ம ரவீந்திராவை அந்த பாயிண்டில் யோசிக்கலாம். விராட் கோலி, அக்சர் பட்டேல் ரீசெண்டாக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. டபுள் ஆப்ஷனாக அக்சர் பட்டேலை யோசிக்கிறதுனால அவர் கண்டிப்பாக நல்ல சாய்ஸு. விராட் கோலி கொஞ்சம் டவுன் ட்ராக்கில் கஷ்டப்படுவார் அப்படின்னாலும் முக்கியமான போட்டிகளில் இனிஷியலாக ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டாருன்னா பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும். பட் பைண்டடாக இருக்கனால வெல் பைண்டட் ட்ராக்கில் கண்டிப்பாக விராட் பெஸ்ட்டாக பண்ண முடியும். அதில் குறிப்பாக சேஸ் பண்ணும்போது சேஸ் ஃபாஸ்ட்டை ரொம்பவே சூப்பராக இருக்க முடியும். சுப்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர், ஹார்திக் பாண்டியா இவங்க 3 பேர்த்தையும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். சுப்மன் கில் முதல் 2 போட்டியில் ஓரளவுக்கு விளையாண்டாலும் அடுத்தடுத்த போட்டிகளில் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கிறத பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த போட்டியில் இம்ப்ரூவ் பண்ணி வருவார்னு எதிர்பார்க்குறேன். குறிப்பாக ஹென்ரி எது இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக சுப்மன் கில் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்க முடியும். ஸ்ரேயாஸ் ஐயர் மிடில் பேஸில் ஒரு பவுண்ட்ரி லைனை தாண்ட மாட்டாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த 50-60 இந்த ரேஞ்சுக்கு வராரு. அதை தாண்டி இன்னும் போகணும். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அந்த குவாலிட்டி இருக்குது. அதை தாண்டி போகும்போது ராங் ஷாட் எதுவும் நடக்குது. இந்த கான்சன்ட்ரேஷன் லாங்காக இருக்க மாட்டேங்குது. அது கொஞ்சம் மைனஸாக நான் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பார்க்குறேன். இருந்தால் கூட இந்த மாதிரி போட்டிகளில் பிக் மேட்ச் பிளேயராக ஸ்ரேயாஸ் ஐயரை கண்டிப்பாக வச்சு பார்க்கலாம். ஹார்திக் பாண்டியா ஆப்வியஸாக நிறைய நேரங்களில் நியூசிலாந்து பவுலர்ஸு இந்தியன் டாப் ஆர்டர்ஸாக கொலாப்ஸ் பண்ணுவாங்க. அது நிறைய டைம் நான் பார்த்துருக்கோம். அப்போ இந்தியாவில் இருக்கிற மிடில் ஆர்டர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அந்த பாயிண்டில் ஹார்திக் பாண்டியாவை கன்சிடர் பண்ணலாம். வில் யங்கு, டெரல் மிச்சல் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை இப்போ இருக்கிற ஃபார்மில். பட் இருந்தால் கூட அவங்களால கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சில டீம்ஸில். ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் சூப்பர் பவுலர்ஸு. சொல்லப்போனால் இந்தியா 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு லெக் பிரேக் பவுலர் அப்படி தான் போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரவீந்திர ஜடேஜா பேட்டிங்கில் எபிலிட்டி கொடுக்க முடியும். குல்தீப் சில நேரங்களில் டக்குன்னு காலி பண்ணுவார் ஆப்போனண்ட்டு. இனிஷியலாக விக்கெட் எடுத்துட்டாரு. குறிப்பாக 5 ஓவர்ஸில் விக்கெட் எடுத்துட்டா ரிமைனிங் 5 ஓவர்ஸ் அவரோட பால் ரொம்ப கஷ்டமான பாலாக இருக்கும். அது பாருங்கள். அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயரையும் ஹார்திக் பாண்டியாவும் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். பேட்டிங் ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபரபிள். முக்கியமான போட்டி, நாக் அவுட் ஸ்டேஜ், இதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி ரன்ஸாக அந்த போர்டு வைக்கணும்னு தான் நிறைய நேரங்கள் வைப்பாங்க. இதெல்லாம் பழைய டெம்ப்ளேட் அப்படின்னா கூட இந்த கிரவுண்டே பழைய டெம்ப்ளேட் பேஸில் தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்கோர் அவ்வளோவா வரதில்லை. ஒரு 260, 270 இந்த ரேஞ்ச் வந்தாவே பெரிய விஷயமா இருக்குது. அந்த ஸ்கோர் வந்தால் ஆப்போனன்ஸாக கண்டிப்பாக மடக்க முடியும் அப்படிங்கிற அந்த இடத்துலையும் இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது என்ன இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே வச்சுருக்காங்க. டீமு லாத்தமா, ராகுல் அப்படின்னா இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ராகுல் நல்ல சாய்ஸு. இதே வந்து பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் லாத்தம் வந்து டீசன்ட் சாய்ஸை நான் பார்க்குறேன். கோலி, ரவீந்திரா, வில்லியம்சன் இவங்க 3 பேருமே இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்களாம் பிக்ஸு. அதில் ஸ்ரேயாஸ் ஐயரும் டீசெண்டாக பண்ண முடியும். அக்சரு டீசன்ட் சாய்ஸு. ஹார்திக் பாண்டியா, சான்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்றனால ஜடேஜா சில டீம்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிலிப்ஸு ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். பிரேஸ்வெல், பிலிப்ஸு உங்களோட ஓவர்ஸ்லாம் கண்டிப்பாக குறையும் இந்த போட்டியில். வருண் சக்கரவர்த்தி, ஹென்ரி,
சமி இவங்க நல்ல சாய்ஸு. ஒரு இடத்துல நம்ம குல்தீப்பையும் யோசிக்கலாம், தப்பு கிடையாது. கெயில் ஜெமிசன் அவருமே ஒரு டீசன்ட் சாய்ஸு. பட் சமி எடுத்துக்கலாம் அப்படின்ற பாயிண்டில் தான் நான் யோசிக்கிறேன். கேப்டன் அக்சர் நல்ல சாய்ஸ். அக்சர் அண்டு ஹார்திக் பாண்டியா. நிறைய நேரங்களில் நியூசிலாந்து டாப் ஆர்டர் அப்படின்ற இடத்துல நியூசிலாந்துக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. மிடில் பேஸில் இந்தியாவுக்கு பயங்கர சக்ஸஸ் கிடச்சிருக்கு. இந்தியா ஸ்பின்னர்ஸ் வந்து மிடில் பெட்டராக இருக்காங்க, அங்கேயுமே இந்தியா வந்து மிடில் பேஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் ஒருவேளை நியூசிலாந்து டாப் ஆர்டர் பேட்டராக கேப்டனாக ட்ரை பண்ணலாம். குறிப்பாக ரச்சின் ரவீந்திராவை அந்த இடத்துல யோசிக்கலாம். அதே நேரத்தில் வில்லியம்சன் மாதிரி ஆட்களை யோசிக்கலாம், தப்பு இல்லை. அதே நம்ம மிடில் ஆர்டர் ஆல்ரவுண்டராக இருக்கவங்கள கேப்டன் யோசிக்கலாம். அதில் அக்சர் பட்டேல், ஹார்திக் பாண்டியா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். சேவ் பண்ணிக்கிறேன். iPhone 16 ₹5 கான்டெஸ்ட், இதை கொஞ்சம் பாருங்கள். அதே நேரத்தில் கிவ் அவே ஃப்ரீ 15,000 கொடுக்குறாங்க, அங்கேயுமே பார்த்து பயன்படுத்திக்கங்க. டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.